2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசி நேயருக்கான பொது பலன்களை தற்போது காணலாம். 1/1/2026 வியாழக்கிழமை ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்திய வாக்கிய கணித பஞ்சாங்க ரீதியாக பிறக்கின்றது. அந்த தனுசு ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியின் அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ரோஹிணியில் உச்சம் பெற்று சாரம் பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களான ஜென்மத்தில் சூரியனும் செவ்வாயும் தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு செவ்வாய் 5 கூடியவர் மற்றும் 12 கூடியவர். சூரியன் தனுசு ராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி என்பதால் இந்த அடிப்படையில் பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பெரும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய புத்தாண்டாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளின்படி பலன்கள் கூடுதலாக இருக்கும். அத்துடன் இப்போது 3ஆம் இடத்தில் சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற 2 கோள்கள் ராகு மற்றும் சனி பகவான். இதில் சனி பகவான் வருகிற மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி வாக்கிய ரீதியாக அடிப்படையில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் தனுசின் அதிபதி குருவினுடைய மற்றொரு வீடு மீனத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் புரட்டாதி 4ஆம் பாதம் பெற்று சாரம் பெற்று செல்கின்றார். இது அர்த்தாஷ்டம சனியாக செயல்படக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் குரு பகவான் வருகின்ற மே 26ஆம் தேதி வாக்கிய ரீதியாக மிதுன ராசியிலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் சொந்த நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் காலில் உச்ச வீட்டிற்கு சென்று தன்னுடைய 9ஆம் பார்வையால் மீனத்தை பார்வை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் மறைமுகமான ஆதாயங்கள் மறைமுகமான வரவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மையாக முடியும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது மிக கவனமாக இருக்கவும். கல்வியில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். அயக்கிரிவு வழிபாடு செய்தால் நம்பர் 1ஆக வரலாம். மேலும் இடையூறு தடை தாமதங்கள் இருந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவச பாராயணம் தனுசு ராசிக்காரர்கள் செய்தால் மிக முன்னேற்றகரமான பலன்களை பெறலாம். அத்துடன் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அதற்கான பலன்களை பெறுவதற்கு குரு வழிபாடு என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது பலன்களை கூடுதலாக பெறலாம். மேலும் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு புத்திரப்பேறுகள் மிக சிறப்பாக அமையும். அத்துடன் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த 2026இல் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் 3ஆம் இடத்தில் சாதகமாக இருக்கும் ராகு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியிலும் பயிற்சியாகி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு மத்தியமமான ஒரு சமமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். காரணம் 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், அதில் சனி வீட்டில் ராகுவும். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், இது லக்கண பிரகாரமும் பார்க்க வேண்டும். லக்கணம் என்பது விதி, ராசி என்று சொல்லக்கூடிய மதி என்ற சந்திரன், மதி என்றால் சந்திரன், சந்திரன் அமர்ந்துதான் ஜனர ராசி. அந்த ராசிக்கு 8ஆம் இடம் கடகம் வந்து குருவோட உச்ச வீடு சந்திரனோட வீடு. அந்த இடத்துக்கு கேது பகவான் நவம்பர் மாதம் செல்கின்றார். இந்த கேது பகவானால் மறைமுகமான ஆதாயங்கள், மாற்று இனத்தவரால் நன்மைகள் மற்றும் கடவுள் வழிபாடுகள்லாம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணம், ஆலய வழிபாடெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் செய்து நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். பொதுவாக இந்த 2026ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு சிறு சோதனையில் கொடுத்தாலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன்.